வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி பட்டுக்கோட்டையில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை தொடர்பாக கணவரின் முதல் மனைவியின் மகன் உள்ளிட்ட மூவர் போலீசில் சரணடைந்திருக்கிறார்கள். சொத்துக்களை கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் சித்தியை தலை துண்டித்து கொன்றது அம்பலமாகியுள்ளது. கொடூர கொலையின் பகீர் பின்னணி என்ன? அரியலூரில் நகை அடகு கடையில் 1.5 கிலோ தங்கம், 8.5 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் பணத்தை அள்ளிச் சென்ற ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்தில் கைவரிசை காட்டியவர் சொந்த மாநிலமான ராஜஸ்தானுக்கு தப்பிவிட்டாரா? சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் வியாபாரியை கட்டி போட்டு 32 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் வைரத்தை கொள்ளையடித்தது எப்படி என்பது குறித்து கைதான 4வரும் போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். யூடியூப் பார்த்து கொள்ளை திட்டத்தை வகுத்தவர்கள் முதலில் போலி நம்பர் பிளேட் பொருத்திய காரில் தப்பியிருப்பதும் ஒரே கொள்ளையில் கோடீஸ்வரராக திட்டமிட்டிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. பழைய கார் வியாபாரியின் வைர கொள்ளையர்களாக மாறியதன் பின்னணி என்ன? மதுரை போலீசுக்கு 4 ஆண்டுகளாக சவாலாக இருந்த சைபர் கிரிமினல்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியைச் சேர்ந்த தம்பதி உட்பட வடமாநில கும்பலை போலீசார் வடக்கி பிடித்தது எப்படி? நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை வழிமறித்து 36 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வங்கியில் செலுத்திய பணத்துடன் சென்றவரை பின்தொடர்ந்து சென்று மடக்கி கொள்ளையில் ஈடுபட்ட மூவர் யார்? ஈரோடு அருகே மொட்டை மாடியில் தூங்கிய போது மனைவியின் உதட்டை கடித்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்மை விட 16 வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்த 3 மாதத்தில் கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.